எல்லோருக்குமே அவங்களோட ட்ரீம் லைஃப்பை வாழணும்னு சொல்லி ஆசை தான். நெறைய விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படுறோம். இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறோம். ஆனா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் 25, 26, 27 இந்த ஜூன் மாசம் 3 டேஸ் வொர்க் ஷாப்பாக ஆன்லைன்ல நடத்த இருக்கோம். நீங்களும் இந்த ப்ரோகிராம்ல கலந்துக்கணும் அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவில எந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். நைட்டு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் காலையில நல்லா தூங்கி எழுந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உண்மையாவே நல்லா தூங்கி எழுந்தீங்களா? அப்படின்னு சொல்லி உங்கள நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. இந்த பதில் எங்கேருந்து வருது? ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்கள் அழைக்கிறான் மாதவன் திருமாறன். அழைக்கிறான் மாதவன். இறைவன் எல்லா விஷயத்துக்குமே ஒத்திகை கொடுத்திருப்பார். இப்போ சிற்றின்பம் அப்படின்றதா பேரின்பம்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த பேரின்பத்தை உணரணும் அப்படின்னா இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணணும்ல. இப்போ இந்த பேரின்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி இருக்கும்னு ஒரு விஷயத்தை நான் காட்டணும். அப்போ என்ன, அதுக்கு ஒரு சிற்றின்பமாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது இருக்கக்கூடிய உச்சகட்ட இன்பம் சொல்லக்கூடியது அந்த செக்ஸ் தான். அப்போது அந்த உடலுறவுன்றது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும்போது அந்த 5 புலன்களும் வேலை செய்யுது. அப்போது இதை வந்து நம்ம சிற்றின்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம சிற்றின்பம் சொல்கிறோம். அப்போ பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனை அடைவது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போது அந்த இறைவனை அடைவது பேரின்பம் அப்படின்னா, அந்த பேரின்பத்தோட அந்த சுவை எப்படி இருக்கும்? இதை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பேரின்பம் எனக்கு எப்படி இருக்குன்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்கணும்ல. அப்போ இந்த சிற்றின்பத்தை இறைவன் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இறைவன் எல்லாத்துக்குமே ஒத்திகை கொடுத்துருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டெத் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதாவது என்னன்னா, டெம்பரவரி டெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில மதங்களில். இப்போ இந்த டெம்பரவரி டெத் அப்படின்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, இப்போது இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 36 கொக்கிகள் அவிழ்க்கப்பட்டால் இறப்புன்றது நிகழுது அப்படின்னா, நம்ம தூக்கம் அப்படின்னக்கூடியது ஒரு 33 கொக்கிகளில் நம்ம தொங்கிட்டு இருப்போம். அப்போது மீதி ஒரு 3 கொக்கிகள் அவிழ்க்கப்பட்டால் நம்ம வந்து இறப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்போது இந்த தூக்கம் அப்படின்னக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இறப்புக்கு சமமானது. அதனால தான் வந்து திருவள்ளுவர் கூட வந்து இந்த பிறப்பையும் வந்து இறப்பையும் பிறப்பையும் வந்து எது கூட ஒப்பிடுவார் அப்படின்னா, அந்த தூக்கத்து கூட ஒப்பிடுவார். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போல பிறப்புன்னு சொல்லி சொல்வார். அப்போ என்னென்னா, தூங்குறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இறப்புக்கு சமம். அப்போ திரும்ப எந்திரிக்கிறதுன்றது வந்து திரும்ப பிறப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது தூங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட இந்த இறப்பு நிலை தான். அப்போ இறந்த பின்பு இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, வெளியேற ஆரம்பிக்குது. இப்போது எல்லாருக்குமே தெரியும், இறந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவரோட உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உள்ளே இருந்த ஒன்று பிரிஞ்சிருச்சு, அடுத்த கட்ட நிலைக்கு உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அடுத்த கட்ட நிலைனா என்ன, உயர்ந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து ஒன்று போகுது, அது உயர்ந்திருக்கு. அப்போ என்னன்னா, இறப்புக்கு அப்புறம் இந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியேற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த தூக்கம்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு இறப்பு போல அப்படின்னும் போது, தூங்கும் போதும் உங்களுக்கு இதே நிலை தான் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போது தூங்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ஆன்மா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியை விட்டு ஹையர் டைமென்ஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுது. பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அப்போது நல்ல ஒரு மனமற்ற நிலையில் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா, அது ஒரு சமாதி நிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சமாதினா என்ன, இறந்தவங்களுக்கு சொல்லக்கூடியது. மனமற்ற நிலையில் இருக்கக்கூடியவனை தான் வந்து மனமே இல்லாமல் இருக்கக்கூடியவன் இறந்துட்டான்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது நல்ல ஒரு தூக்கம், மனமற்ற நிலையில் ஒருத்தர் தூங்குறான், நல்லா நிம்மதியாக தூங்குறான், சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னா, அதை சமாதின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சமாதி நிலை கான்ஷியஸாக நடந்துச்சு அப்படின்னா, நல்ல ஒரு ஹையர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம கருதலாம். இப்போது சித்தர்களாக இருக்கட்டும், யோகிகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய மகான்கள் எல்லாருமே அந்த ஹையர் ஸ்டேட்டில் இயங்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஹையர் ஸ்டேட்டில் இயங்காமல் இந்த நார்மலாக இருக்கக்கூடியவங்களை வந்து அன்கான்ஷியஸாக, இப்போ தூங்குறீங்க, ஆன்மா வெளியே போகுது, இதெல்லாம் அன்கான்ஷியஸாக நடக்கிறதுனால இதை வந்து ஜஸ்ட் தூக்கமாக நம்ம கருதலாம். அப்போ சமாதி சீக்வல் டு ஒரு தூக்கமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இன்னொரு விஷயமும் சொல்லப்படும், நல்லா கவனிச்சு பாருங்கள். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் சொல்லி ஒரு பாடலில் வரும். அப்போ அந்த தூங்காமல் தூங்கி இருத்தல் என்பது எது, தூக்கத்துக்கும் அந்த விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலையில் ஒரு விஷயம் இருக்குல்ல. மொத்த விழிப்பும் கிடையாது, மொத்த தூக்கமும் கிடையாது. அந்த தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது தூங்காமல் தூங்கி இருத்தல் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அப்போ அந்த தூங்காமல் தூங்கி இருந்தால் எப்படி சுகம் வரும், அதுதான் சமாதி நிலைன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த சமாதி நிலையில் இருந்தால் எப்பயுமே ஒரு ஆனந்த நிலையில் தான் இருக்க முடியும். அதனால தான் சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே எப்பயுமே ஒரு ஆனந்த நிலையிலே இருக்கிறாங்க. அதனால தான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்கள வந்து பட்டுன்னு அடிச்சு எழுப்பாத, ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் வந்து அவங்கள சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொறுமையாக கை வச்சு அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு அப்படி தான் எழுப்பணும். உடனே போய் பட்டு எந்திரி அந்த மாதிரிலாம் வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஆன்மா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ட்ராவல் பண்ணி அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு சொல்லி சொல்லுவாங்களே, ஸோ ட்ராவல் பண்ணி வெளியே போயிருக்கோம். திடீர்னு நீங்கள் பண்ணும்போது சில நேரங்களில் உள்ளே வர முடியாமல் கூட போயிடலாம்.
இப்போ இது ஏன் வெளியே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே போய் என்ன பண்ணுன்னா, உங்களோட அந்த பாஸ்ட் லைஃபோட இந்த ஹீலிங் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். சில கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த கேள்விகளுக்கு உண்டான ஒரு பதிலை தேடி இந்த ஆன்மா செல்லும். அதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நான் தூங்கிட்டு இருப்பேன். ஆனால் என்னோட உடம்ப நான் மேலேருந்து என்னோட உடம்பையே பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது நீங்கள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு ஏதோ வந்து என்னோட உடம்பையே மேலே இருந்து பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அப்போ அங்கேருந்து ஒன்று நம்மளோட உடம்பை பார்க்குதில்ல. அப்போ உடம்புல இருந்து அது வெளியேறி ட்ராவல் பண்ணி நம்மளுக்கான ஒரு விஷயத்த அதை எடுத்து மீண்டும் இந்த உடலுக்குள்ளே வருது. இதனால தான் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நல்ல தூக்கம் என்பது அவசியம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தூக்கம் என்பது ஓய்வல்ல, ஒரு ஆன்மாவின் சுதந்திரம் சொல்லப்படுது. அப்போ அந்த தூக்க நிலைக்குள்ளே நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உடம்பு சார்ஜே ஆகுது. அந்த ஆன்மாவோட சார்ஜே அப்போ தான் நடக்க ஆரம்பிக்குது. அதனால தான் சரியாக தூங்கலை அப்படின்னா ஒரு பித்து பிடிச்ச நிலைக்கு, பைத்தியக்கார நிலைக்கு கூட நம்ம போயிடுவோம். அப்போ இந்த தூக்கத்தில் தான் அந்த ஆகாய சக்தியே உங்களுக்கு கிடைக்குது. தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் சரியாக இயங்க முடியாது. தூக்கம்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம். அந்த இறப்பு, அதனால தான் வந்து இறப்பையுமே வந்து மிகப்பெரிய ஒரு வரமாக சொல்லப்படுறதுக்கான காரணமும் அதுதான். இப்போது டெம்பரவரியாக அந்த டெத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்பப்போ வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தூங்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த டெம்பரவரியாக அந்த டெத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆஃப்டர் இந்த உடலை விட்டு முழுவதுமாக பிரியும் போது, இந்த பிராணசக்திலாம் இந்த 10 விதமான இந்த தச வாயுக்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறிடும். அப்போது இதே மாதிரியான சில விஷயங்களுக்குள்ள தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் இந்த உடம்பில் இந்த உயிர் இருக்குது அப்படின்னும் போது சில விஷயங்களுக்காக தேடி அது போய் டோட்டலாக உங்களை ஹீல் பண்ணி திரும்ப இந்த உடம்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். அப்போது இதுக்கு முன்னாடி நடந்த சில பாஸ்ட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹீல் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்றதை முன்கூட்டியே தெரியப்படுத்தும். ஏன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுது அப்படின்னா, இப்போது நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணும்போது, இந்த ஆன்மா வெளியே ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹை ஸ்பிரிட் கைட் கூட எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தும். அந்த கைடு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் டீச் பண்ணும். அதனால தான் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நைட்டு போய் படுக்க போகும்போது பல குழப்பத்தில் படுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது ஏதோ ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்குமானா நடந்திருக்காது. ஆனால் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பதில் கிடச்சிருச்சு. அப்போ அதற்குண்டான ஒரு பதில் கிடச்சிருச்சுனாலும் நீங்கள் ஃப்ரீ ஆயிடுறீங்க. அப்போது இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, தூங்கும்போது நீங்கள் நல்ல ஒரு தூக்க நிலைக்குள்ளே இருக்கும்போது இந்த ஆன்மா வெளியே ட்ராவல் பண்ணி இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இருந்து ஹையர் டைமென்ஷனுக்கு ட்ராவல் பண்ணி உங்களுக்கான ஒரு பதிலையும் சரி, இந்த உடம்போட ரீசார்ஜும் சரி, இந்த ஆன்மாவோட ரீசார்ஜும் சரி கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம் பாருங்கள். அதனால தான் பல பேருக்கு தூக்கம் வரலை அப்படின்னா அவ்வளோ ஒரு பைத்தியக்கார நிலைக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிடுறாங்க. அது தூங்காதவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், தூக்கம் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை. தூங்கலை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஸோ இந்த தூக்கம்ன்றது அவசியமான ஒன்று. தூங்கும்போது தான் உங்களுக்கு ஒரு விஷயமும் நடக்கும். தூங்கும்போது தான் உங்களுக்கு இந்த ஹை ஸ்பிரிட்டோட கைடன்ஸும் கிடைக்கும். எல்லா விஷயமும் அப்போ தான் ஏற்படும். ஸோ இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நீங்கள் இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட நீங்களே கேட்டுங்க. என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னா, நான் யார்? இந்த தூக்கம் யாருக்கு? இந்த தூக்கத்தில் எனக்கு என்ன நடக்குது? இப்படின்னக்கூடிய இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுக்கு என்ன மாதிரியான பதில் வருது அப்படின்றத தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள்.